உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இப்ப யார் உங்களை இங்க கூப்பிட்டது? என்னடி ஏதோ உன் வீட்டுக்கு வந்த மாதிரி சீனை போடுற? நான் என் தங்கச்சிக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்தா போய் தங்கச்சியை மட்டும் பார்க்க வேண்டியது தானே. என்ன எதுக்கு நோன்றீங்க? என்ன உன்ன நோன்றனா? நீ தான் குறுக்க நின்றுகிட்டு வழிய விடாம என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த. அதான் உன்னை நகர்த்துறதுக்காக இப்படி பண்ண என்றவன் சரிதான் போடி என்று அவளை பிடித்து தள்ளி விட்டு விட்டு உள்ளே சென்று விட்டான். சரியான சைக்கோ, எப்படி புடிச்சு தள்ளி விட்டுட்டு போறான்? இவனெல்லாம் என்னத்த டாக்டருக்கு படிச்சு கிழிச்சானோ தெரியல. ஆனாலும் காவியா, இப்ப பாரு அவங்கிட்டயே போய் உனக்கு 7:30 நடக்குதே, என்ன தாண்டி பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டவள் வானத்தை பார்த்து, கடவுளே தயவு செஞ்சு இனிமேலாவது இவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷனை கொடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள். ஆனால் இந்த தடவை அவன் மேல் அவளுக்கு வெறுப்பு இல்லை என்பது அவளுக்கு தெரியவில்லை போல. அதே நேரம் உள்ளே கோபமாக வந்த அர்ஜுனோ யாழினியை பார்த்து அப்படியே ஒரு நிமிடம் மெய்மறந்து நின்று விட்டான். தன் வருங்கால மனைவிக்கு அங்கு நலங்கு வைக்கப்பட்டு தேவதை போல தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அவளின் அழகை காண அவனுக்கு 2 கண்கள் போதவில்லை. அவனுக்கு அவள் முகத்தில் இருக்கும் சந்தனமாய் தான் இருக்கக்கூடாதா என்று அர்ஜுனின் மனம் ஏங்கி தவித்தது. இப்பொழுதே அவளை கைகளில் அள்ளி தூக்கி கொண்டு சென்று இறுக்கமாக அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழ அவனுக்கு அங்கு நிற்பதற்கே முடியவில்லை. அதற்குள் யாழினியின் அப்பா அர்ஜுனை பார்த்துவிட்டு, மாப்ள வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உங்களுக்கு நலங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று கேட்க, அதே நேரம் யாழினியும் அர்ஜுனை பார்க்க இருவரது கண்களும் ஒன்றோடொன்று சந்தித்து மோதித்துக் கொண்டு நின்றது. அர்ஜுனிடமிருந்து எந்த பதிலும் வராது போக மீண்டும் ஒரு வாட்டி அவனிடம் கேட்க போனார். அதற்குள் அவன் அருகே வந்த சிவா அவன் தோளில் இடித்து விட்டு, ஏண்டா உன் மாமனார் உசுறு கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ என்னன்னா என் தங்கச்சியை பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்க? நாளைக்கு அவ உன் பொண்டாட்டியா தானே ஆக போறா, அதுக்குள்ள உனக்கு எதுக்குல எவ்வளவு அவசரம்? அது எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா என்றவனது பார்வை இப்பொழுதும் அவளிடம் இருந்து நகரவே இல்லை. அதானே, என்ன எதுவும் சொல்லலனா தான் உனக்கு தூக்கமே வராதே. ஆமா, நீ கோமா தானே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், ஆனா இப்ப பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே என்றதும் அப்பொழுதுதான் தான் எதற்காக வந்தோம் என்பதே அவனுக்கு ஞாபகம் வந்தது. முகம் மீண்டும் வெறிப்பாக மாற அதற்குள் யாழினியின் அப்பாவோ, மாப்ள நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்ன சார், என்ன கேட்டீங்க என்று சிவாவை முறைத்தவன் மீண்டும் யாழினியின் அப்பாவிடம் திரும்பி, சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நலங்கு வச்சாச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் முடிஞ்சது. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? ஐயோ மாப்ள, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது உங்க வீடு, அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்ப வேணாலும் வரலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்க முதல்ல உள்ள வாங்க மாப்ள என்றதும் யாழினியை பார்த்து கொண்டே வர அவளும் அவனை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தாள். முட்டக்கண்ணி முறைக்கிறா பாரு, எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு போனை எடுத்து பேசுறதுக்கு என்னவா இவளுக்கு? அவ்வளோ திமிரு. ஃபங்க்ஷன் முடியட்டுண்டி, உன்னை வச்சுக்கிறேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவளுக்கு அனைவரும் நலங்கு வைத்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளை ரசிக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. அதே நேரம் சிவாவோ, இதத்தான் மானங்கட்ட மனசுன்னு சொல்லுவாங்களோ, என் தங்கச்சியை திட்டுறதுக்கு தானே வந்த, இப்போ அவளை பார்த்து ஜோல்லு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என் தங்கச்சி தேவதடா, அவ முகத்தை பார்த்து உன்னால கோவப்பட முடியுமா? போதும், கொஞ்சம் நிறுத்துறியா உன் தொங்கச்சி பிராணத்தை? ஃபங்க்ஷன் முடியட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லார் முன்னாடி வச்சு அவளை கேட்க முடியாது இல்ல? பாருடா, நம்பிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த காவ்யா சிவாவை பார்த்து தாடையை தன் தோள்பட்டையில் இடித்துக் கொண்டு உள்ளே செல்ல, ஐயடா பாத்துடி, ரொம்ப தான் சுலுக்கிக்க போகுது என்று யாருக்கும் தெரியாமல் மெதுவாக கூற, ஆனால் அதுவோ காவ்யாவின் காதில் தெல்ல தெளிவாக விழுந்தது. அப்பொழுது யாழினியின் அப்பாவோ, காவ்யா வாமா, எல்லாரும் வச்சுட்டாங்க, நீ வந்து யாழினிக்கு நலங்கு வச்சிரு. சரிங்க அங்கிள் என்றவள் தன் புடவை முந்தானையை இழுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டே சிவாவை பார்க்க, அந்த நிமிடம் அவனே சர்க்காகித்தான் போனான். அப்பொழுது அர்ஜுனோ, ஏண்டா எரும மாடு, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மானங்கிட்டவனே, என்னவோ பெருசா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை தொட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சீனை போட்ட. ஆனா ஓடி போய் அவ முந்தானைய புடிச்சு இடுப்புல நீயே சொருக்கி விட்டுருவ போல இருக்கே.
சி போடா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னாடி இன்னொரு டைம் இப்படி வெக்கப்படுறாத. என்னால முடியலடா சாமி. போதும் போடா, நீ உன் ஆளை பாரு, நான் ஏன் ஆளை பாக்குறேன் என்று கூறிய சிவாவை முறைத்து பார்த்து விட்டு பின்பு யாழினியை பார்த்தான். காவியா கன்னத்தில் சந்தனத்தை தடவி விட்டு குங்குமம் வைத்து அச்சதை தூவி கொண்டிருக்கும் பொழுதே யாழினி, காவியா, நான் வெளியில தாண்டி சிரிக்கிற மாதிரி இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுடி. அதுக்கு மேல என் கைய கொஞ்சம் பாரு. யாருக்கும் தெரியாது, என்ன பார்த்தா நலங்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என் கை 80 வயசு கிழவி மாதிரி கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு நடிக்கிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பாஸ் என்ன ரகல வைக்க போறாரோ தெரியல. ஏண்டி, நான் பயப்படுறேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ ஏண்டி பயந்து சாவற? ஏண்டி கேட்க மாட்ட? உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறல்ல, பின்ன நானும் பயந்து தான் சாகணும். நீ கொழுப்பெடுத்து போய் போன் எடுக்காம இருந்துட்டு அதுக்கும் பாஸ் வந்த உடனே என்னத்தான் திட்டுறாரு. ஏண்டி, ஆளாளுக்கு இந்த புள்ள பூச்சியை தூக்கி போட்டு மிதிச்சா என்னதான் ஆகிறது? உங்க பிரச்சனைய உங்களோட வச்சுக்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்து விடுறீங்க? வர வர எனக்கு ஏற்கனவே ரொம்ப 7:30 கூடிட்டே போயிட்டு இருக்கு. அங்க பாரு, அந்த ஒத்த குரங்கு உட்காந்துட்டு என்னை எப்படி முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. ஏய் சிவானா, உன்னை சைட் அடிக்கிறாருடி. எவ்வளவு ரசனையா ரசிச்சு பாக்குறாரு. அப்படியே பக்கத்துல இருக்க உங்க பாச பாரு, முகத்தை கடுக்கடுன்னு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத. அடியே கூறு கட்டவளே, நீ பாக்கும்போதுதான் பாஸ் உன்னை முறைக்கிறாரு. நீ பாக்காத சமயத்துல அப்படியே உன்னைத்தான் முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? நிஜமாவாடி? ஆனா அவர் கோவமா இருக்க மாதிரி தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பொதுவாவே புருஷன் பொண்டாட்டி கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. சோ வெளியில தான் கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ரூமுக்குள்ள இழுத்துட்டு போனீனா அதுக்கப்புறம் போட்டி பாம்பா அடங்கிடுவாங்க என்றால். என்னடி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இவ்வளவு கருத்தா பேசுற? அடச்சி, எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கா என்ன? இனிமே ஆனாதான் உண்டு. அப்புறம் எப்படி இவ்வளவு தெளிவா பேசுற? எத்தனை படத்துல பாத்திருப்பேன் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர் நலங்கு வைப்பதற்கு. என்னடா சிவா, தெருவையே கூட்டு வச்சிட்டியா என்ன? இல்லடா, நான் கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரியல. இது எப்ப முடியறது, நான் எப்ப அவகிட்ட பேசுறது என்று குழம்பிக் கொண்டிருந்தவன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்று பட்டென்று எழுந்து நிற்க அதில் காவியாவிற்கும் யாழினிக்கும் அள்ளு விட்டது. என்னடி திடீர்னு பாசு கோவம் எழுந்திருக்கிறாரு? யாருக்கு தெரியும், என்ன கேக்குற என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே காவியாவின் அருகே வந்து நின்று அவளையே உற்று பார்த்தவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அப்படியே குனிந்து அங்கிருந்த சந்தனத்தை எடுத்து தன் 2 கைகளாலும் குழைத்து தன் மனைவியின் கன்னத்தில் தடவி அவள் கைகளிலும் தடவி விட்டவன் குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்துவிட்டு அச்சதை தூவி பன்னீர் தூவவும் யாழினிக்கு கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. அவள் கண்ணீரை பார்த்தவன் நெற்றியோடு நெற்றி முட்டிவிட்டு எட்டே நகர அதற்குள் அங்கிருந்தவர்களோ, பரவாயில்ல யாழினி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி நலங்குக்கெல்லாம் பொதுவா மாப்பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஆனா இங்க பாரு, உன்னோட புருஷனை உனக்காக நலங்க வந்து நேர்லயே வச்சுட்டு போறாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா என்று கூற, அப்பொழுது அவள் அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்க அர்ஜுனோ அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரூமுக்கு வர வழிப்பார் என்றவன் வேகமாக அவளது அறைக்குள் சென்று விட்டான். அவன் கூறியது யார் காதிலையுமே விழுந்திருக்காது. அவள் தலையில் இருக்கும் அச்சதையை தட்டி விடுவது போல குனிந்தவன் மெதுவாக அவள் காதருகே சொல்லிவிட்டு சென்று விட்டான். எது, ரூமுக்கு வரணுமா என்று நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடியே, பாஸ் ஏதாவது உன்கிட்ட ரகசியம் பேசிட்டு போனாரா என்ன? ஏன் கேக்குற? இல்ல, அவ்வளவு கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு, அதான். அதெல்லாம் உன் பாம்பு காதுக்கு கரெக்டா கேட்டுருமே. சீக்கிரம் நலங்கு முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வர சொல்லிட்டு போயிருக்காருடி. எதே, ரூமுக்குள்ளையா? பட்ட பகல்லையா? அடிச்சி கத்தாத, உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. அவர் என்ன திட்டுறதுக்காக கூப்பிடுறாருன்னு நானே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறத பார்த்தா நாங்க ஏதோ ரொமான்ஸ் பண்ண போற மாதிரி இல்ல இருக்கு. எனக்கு என்னவோ அப்படித்தான் நடக்கும்னு தோணுது. உன் எண்ணத்துல தீய வைக்க பேசாம எட்ட போடி எருமை என்று கூற அதற்குள் அனைவரும் நலங்கு வைத்து முடித்து அவளுக்கு ஆரத்தி சுற்றிவிட்டு எழுப்பவும், யானி, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு பாரு, உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், போய் பேசிட்டு வரியா? சரிப்பா. மித்ரா, சொல்லுக்கா.
மாமாக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. சரிக்கா என்றவன் வேகமாக கிச்சனுக்கு செல்ல, அதே நேரம் காவியாவோ, சரி சரி நீ சீக்கிரம் போய் உன் ஆளை பாரு. ஏண்டி என்ன துரத்திட்டு நீ உன் ஆளை பார்க்க போறியா? அடச்சி, அவனையெல்லாம் என் ஆள்னு சொல்லாத. ஏய், எங்க அண்ணனுக்கு என்னடி குறைச்சல்? அவரு டாக்டர், தெரிஞ்சுக்கோ. ஆமா, டாக்டர் ஆகி எத்தனை பேர் உயிர் எடுத்தானோ தெரியல, இப்போ என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அடியே, எனக்கு என்னவோ நீ அவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பேசிட்டு கடைசியில அவர் கூட ஜோடி சேர்ந்துருவியோன்னு எனக்கு ஒரு யோசனை வருது. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. நீ போய் முதல்ல எங்க பாச கவனிக்கிற வழிய பாரு என்று கூற மெதுவாக அவள் எழுந்து உள்ளே சென்றதும் காவியா கதவை சாத்தி விட்டாள். அதற்குள் மித்ரன் ஜூஸ் எடுத்து கொண்டு வர, என்னடா மித்ரா, ஜூஸ் எடுத்துட்டு வான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே எடுத்துட்டு வந்துட்ட. என்னக்கா, மாமா வந்திருக்காங்க, பின்ன உடனே கொடுக்காம கிளம்பி போகும்போதா கொடுக்க முடியும்? பாசக்கார தம்பியா இருக்கேடா. சரி கொடு, நானே கொடுத்துட்றேன். இல்லக்கா, நானே கொடுத்துட்டு வரேன். டே தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு எதுக்கு வம்பு? நானே கொடுத்துட்றேன். என்னக்கா வம்பு வரப்போகுது? சொல்றத புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். சரிக்கா, நீங்களே கொடுத்துருங்க. அப்புறம் வெளியில பந்தி நடக்குது, அங்க யார் இருக்கா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் என்றவள் அறைக்குள் இப்பொழுது உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க, யாழினியின் அப்பாவோ, காவியா என்னம்மா யோசிக்கிற? நீ போயிட்டு மாப்பிள்ளைக்கு ஜூஸ கொடு. சரிங்க அங்கிள் என்றவள் மெதுவாக கதவை திட்ட, கதவை திறந்த யாழினி, ஏண்டி கதவு சும்மா தானே சாத்திட்டு போன, அதுக்கு வேற லொட்டு லொட்டும் தட்டணுமா? அடியே, நீயும் பாசும் உள்ள என்ன நிலைமையில இருக்கீங்களோ எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, இந்த ஜூஸ் எடுத்துக்கோ. உள்ள வந்துதான் குடேண்டி. ஐயோ, நான் வரமாட்டேன்பா, அப்புறம் பாஸ் என்ன நெருப்புல பொசுக்கிற மாதிரி அவர் பார்வையிலேயே பொசுக்கிடுவாரு என்று கூறிவிட்டு வேகமாக கதவை சாத்தி விட்டு வெளியே வர, அதே நேரம் இதையெல்லாம் சோஃபாவில் அமர்ந்து ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டிருந்த சிவா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவளுக்கு எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்க, யாழினி அப்பாவும் வெளியே சென்று விட்டார். அவளுடைய அம்மாவும் வெளியே தெருவில் இருக்கும் தெரிந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க, அங்கு சிவாவும் காவியாவும் மட்டுமே இருந்தனர். அப்பொழுதுதான் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தவள், அட பாவீங்களா, எதுக்கு எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாங்க? இவன் சும்மாவே இருக்க மாட்டானே, கேப் கிடைச்சாலே வாயை கொதறி வச்சிருவான். இவன் கிட்ட போய் என்ன தனியா சிக்க வச்சுட்டு போயிருக்கீங்களே, ஆண்டவா என்ன நீதான் காப்பாத்தணும் என்று வேண்டிக் கொண்டிருக்க, அதே நேரம் சிவாவோ அவளையே உற்று பார்த்து கொண்டிருக்க, பாவி பாவி, என்ன பார்வை இது, காம பார்வையால இருக்குது, எப்படி பாக்குறான் என்று விட்டு அங்கிருந்து வெளியில் செல்லலாம் என்று நகர, ஏய் நிலடி, இங்க பாருங்க, ஏன் இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏன்னு கூப்பிடுறீங்க? அதுவா, எனக்கு அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சு. சரி, எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுக்கணும்ன்ற பேசிக் சென்ஸ் கூடமா உனக்கு இல்ல? ஹலோ, நீங்க என்ன என் வீட்டுக்கா வந்திருக்கீங்க? இப்போ இங்க தானே நீ இருக்க, அதுவும் யாழினியோட ஃப்ரெண்டா? அப்போ வீட்டுக்கு வந்தவங்கள நீ தானே கவனிச்சுக்கணும். மணப்பெண் தோழினா சும்மாவா? அப்படி பார்த்தா நீங்க கூட தான் மாப்பிள்ள தோழன். இங்க வந்து ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு என்ன இதுக்கு வேலை வாங்குறீங்க? இங்க பாருடி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, பசி குடல புடுங்குது. போய் மரியாதையா ஒரு கிளாஸ் ஜூஸ் ஆவது எடுத்துட்டு வா. என்ன அதிகாரம் எல்லாம் தூள் பறக்குது? நான் எதுக்கு உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரணும்? அதுவும் இல்லாம நீங்க சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிட்டாட்டி எனக்கு என்ன? அடிங்க மவளே, நானும் போனா போனதுன்னு கோபமா பேசாம அமைதியா போயிசனா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா இப்ப ஜூஸ் எடுத்துட்டு வரியா, இல்ல நான் எழுந்து வரட்டுமா என்றதும் பட்டென்று அவள் வாயை தன் 2 கைகளால் பொத்தி கொண்டவள், அடியாத்தி, இவன் எழுந்து வந்தா நமக்கு ஆபத்துதான் என்று நினைத்தவள் அங்கிருந்து ஓடிவிட, அவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னடா இவ எழுந்து வரவான்னு சொன்னதுக்கே வாயை பொத்திக்கிட்டு இப்படி ஓடுறா என்று நினைக்க, உன்னை பார்த்து இப்படி ஓடலனா தான் ஆச்சரியம். ஏண்டா இப்படி காஞ்ச மாடு கம்பாங்கட்டுல பாஞ்ச மாதிரி இப்படி பாயிர? கொஞ்சம் கொஞ்சமா தான் டீல் பண்ண என்று அவன் மனசாட்சி வார, எனக்கு மட்டும் என்ன ஆசையா அப்படி பண்ணணும்னு? அவளை பார்த்தாலே எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்ப கூட பாரு, புடவைய கட்டிக்கிட்டு சும்மா தேவதை மாதிரி நிக்கிறா. எழுந்திருச்சு போனா ஏதாவது வம்பாயிடும்னு தானே இந்த சோஃபாவையே இறுக்கமா புடிச்சிட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்க, அதே நேரம் அவன் அருகே ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து நீட்டியவளின் கையோ கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, என்னடி காலையிலேயே சரக்கடிச்சிருக்கியா என்ன? சி, என்ன பேச்சு பேசுறீங்க?
நான் எதுக்கு அந்த கர்மத்தை எல்லாம் குடிக்க போறேன்? அப்புறம் எதுக்கு உன் கை இப்படி கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குது? அது ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு, நானும் காலையில இருந்து சாப்பிடல என்று அப்பாவியாக கூற, அப்படின்னா உனக்கு சுகர் இருக்குதோ, அதான் கையெல்லாம் இப்படி நடுங்குது. என்ன சுகரா என்று அதிர்ந்தவள், சே இவங்கிட்ட போய் இவ்வளவு நேரம் வேட்டையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் என்று நினைத்தவள், இப்ப ஜூஸ வாங்குறீங்களா இல்ல எடுத்துட்டு போகட்டுமா? எனக்கு தானே எடுத்துட்டு வந்த. ஆமா, இங்க வேற யாரு இருக்காங்க? அப்புறம் எடுத்துட்டு போகவான்னு திமிரா கேக்குற? ஐயோ சாமி, இந்தாங்க ஜூஸ், தயவு செஞ்சு குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க. நீ யாரடி என்ன இடத்த காலி பண்ண சொல்றதுக்கு? இது என் தங்கச்சி வீடு, என் மச்சானோட மாமனார் வீடு. நான் போவேன், இல்லனா இங்கேயே பாய போட்டு மல்லாக்க கூட படுப்பேன், உனக்கு என்னடி வந்துச்சு என்றதும், என்ன இவன் டாக்டர்னு சொன்னாங்க, கடைசியில அடிமட்டத்துல இறங்கி வடிவேலு காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்து கொண்டிருக்க, அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தவன் அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கி கடகடவென்று உறிஞ்சிவிட்டு, அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை பிடித்து இழுக்க அவன் மடியிலேயே வந்து விழுந்தாள். யாரும் இருக்கிறார்களா என்று திரும்பி பார்த்தவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவள் தாடையை இறுக்கி பிடித்து அவன் வாய்க்குள் இருந்த ஜூஸ் மொத்தத்தையும் அவள் வாய்க்குள் அனுப்பினான். இதை சுத்தமாக எதிர்பார்க்காத காவியாவிற்கு ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியாமல் தொண்டைக்குள் சென்ற ஜூஸை படக்கென்று முழுங்க அவளுக்கு இருமல் வந்துவிட்டது. அவனிடமிருந்து துள்ளிக் கொண்டு எழுந்தவள், என்ன பண்றீங்க நீங்க? வர வர உங்க பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? நீ ஒண்ணு எனக்கு முன்ன பின்ன தெரியாதவ கிடையாது, என்னோட வருங்கால பொண்டாட்டி, புரியுதா? அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் அதுக்கு சம்மதம் சொல்லல. நீ சொல்லுவடி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்க நம்பிக்கையில தீய வைக்க இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி நடந்துகிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்றவள் வாசல் படியை விட்டு கீழே இறங்கும் பொழுது அவளையும் அறியாமல் அவள் இதழோரம் ஒரு சின்ன புன்னகை வந்தது. சேலை முந்தானையால் தன் உதட்டை துடைத்துக் கொண்டே சென்றவளை பார்த்து கொண்டிருந்தவனின் மனசாட்சி, ஏண்டா அவளை தொடவே மாட்டேன்னு அன்னைக்கு பந்தாவா பேசிட்டு போயிட்டு இப்ப என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? ஒரு நாளும் உன்னோட கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்படியே போச்சுன்னா உனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அட்லீஸ்ட் அர்ஜுன் யாழினி கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது உன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருடா என்று மனசாட்சி கூற, நீ எனக்கு கிளாஸ் எடுத்தது போதும், உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. அவளை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்பவுமே நான் இந்த மாதிரி நடந்துகிட்டா அழுதுட்டு கண்ணை கலங்கிட்டு என்னை திட்டிட்டு போவா. இன்னைக்கு அவ என்னை ஏன் திட்டலன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அவ இந்த மாதிரி பொறுமையா பேசிட்டு போறதுலயே தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுக்குள்ள நான் நுழைஞ்சுகிட்டு இருக்கேன்னு. நீ தேவையில்லாத ஆணிய புடுங்கிட்டு இருக்காம உன் வேலையை மட்டும் பார் என்று தன் மனசாட்சியிடம் பேசியவன் பின்பு அங்கிருந்து எழுந்து அவனும் பந்தி நடக்கும் இடத்திற்கு சென்றான். காவியா புடவையை இழுத்து இடுப்பில் சுருவிக்கொண்டு அனைவருக்கும் பரிமாறி கொண்டிருக்க அதை பார்த்தபடியே நின்றிருந்தவன் வேகமாக சென்று சாப்பிட அமர்ந்து, ஹலோ, எனக்கும் பரிமாறு, பசிக்குது என்று அதிகாரமாக கூற, சரியான சோத்துக்கு சத்தவனா இருப்பான் போல இருக்கு என்று புலப்பிக் கொண்டே இலையை போட்டு தண்ணீர் தெளிக்க அந்த இலையை சுத்தம் செய்துவிட்டு காத்திருந்தவன் அவள் வைத்து விட்டு போன ஸ்வீட்டை எடுத்து அவளையே பார்த்து கொண்டு கடித்து சாப்பிட அவளுக்கு தான் ஒரு மாதிரியானது. திங்குறான் பாரு, என்னையே முழுங்குற மாதிரி என்று புலம்பியவள் தன்னுடைய இடுப்பு சேலையை நன்றாக எழுந்து விட்டு டிஃபன் எடுத்து கொண்டு வந்து பரிமாற, ஏய் ரொம்ப பண்ணாத, இவ்வளோ நேரம் அந்த இடுப்பு பல்லேர்னு வெளியில எவ்வளவு அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா என்று புலம்பி விட்டு வேகமாக எட்டை சென்றவள் அதன் பிறகு அவன் அருகிலேயே வரவே இல்லை. ஆனால் அவனோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிலுப்பிக்கிட்டு போறா? எத்தனை நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை மொத்தமா வச்சுக்கிறேன்டி என்றவன் அதற்கு பிறகு சாப்பிட தொடங்கியவனுக்கு மித்ரன் தான் தேவையானவற்றை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அறைக்குள் சென்ற யாழினியோ அர்ஜுனை பார்த்து கொண்டே முடித்தபடி நின்றிருக்க அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கியவன், இது எனக்கு எடுத்துட்டு வந்தது தானே? ஆமாம் பாஸ். அப்புறம் கொடுக்காம நீயே வச்சுக்கிட்டு இருக்க, என்ன நீயே குடிச்சிடலான்னு பாக்குறியா? நோ பாஸ் என்று கூறவும் அவளை அழைத்தவன், இங்க என் பக்கத்துல உட்காரு. இருக்கட்டும் பாஸ், நான் இங்கேயே நிக்கிறேன்.
நீயே வரியா இல்ல நான் வரட்டுமா என்று கேட்க அவள் அப்பொழுதும் அமைதியாகவே நின்று கொண்டிருக்க எழுந்தவன் வேகமாக அவள் அருகில் நெருங்கி வர அவளோ பின்னால் நகர்ந்து சென்று சுவற்றில் முட்டி நின்று கொண்டாள். அதற்கு பிறகு அங்கேயும் இங்கேயும் நகர முடியாத அளவுக்கு அவன் அவ்வளவு நெருக்கமாக வந்து நின்று கொண்டு அவளை பார்த்து முறைத்து கொண்டிருக்க அவளுக்கு பயத்தில் உதடெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுடைய கோபம் அப்படியே மறைந்து அவனுக்குள் இருக்கும் ரேமோ வெளியில் வந்து விட்டான். இருந்தாலும் அந்த அந்நியனை இழுத்து பிடித்தவன், ஏண்டி காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, ஏன் எடுக்கல? போங்க பாஸ், நான் தான் உங்க மேல கோவமா இருக்கேனே. எதுக்குடி என் மேல கோவமா இருக்க? நான் எவ்வளவு ஆசையா போன் பண்ணேன், நீங்க என்னடான்னா என்ன நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டீங்க. அதான் போனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க போன் பண்ணா நான் எடுத்து பேசணுமா? பேசணும்டி. நான் எப்ப போன் பண்ணாலும் நீ எடுக்கணும். இன்னொரு வாட்டி நான் போன் பண்ணி நீ எடுக்கலனா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா இங்க கிளம்பி வந்தீங்க? உன்னை பார்த்து நல்லா திட்டிட்டு போலாம்னு தான் வந்தேன். அப்படியா? அப்போ திட்டிட்டு கிளம்புங்க. என்னடி திமுறா? சரி அதெல்லாம் விடு. நீ முதல்ல எனக்காக எதுக்கு காலையில போன் பண்ண அத சொல்லு. சொல்ல மாட்டேன், போங்க பாஸ். என்ன சொல்ல மாட்டியா? இப்பெல்லாம் வர வர உனக்கு என் மேல பயமே இல்லாம போச்சுடி. நீங்க என் புருஷன் தானே, உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் என்றதும் அவன் மேல் சில்லென்ற சாரல் அடித்தது போல குழு குழுவென்று இருந்தது. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நீங்க என் புருஷன் தானே, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்னு கேட்டேன். நீ உன் வாயால என்ன புருஷன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு அவ்வளவு கிக்கா இருக்குதுடி. ஆமா, அதான் காலையிலேயே பொண்டாட்டி மனச கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. பாருடா, பொண்டாட்டியா? ஆமா, நாளைக்கு இந்நேரமெல்லாம் உங்களுக்கு எனக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். கல்யாணம் மட்டும்தானா? பாஸ் என்ன பேச்சு இது? இந்நேரத்துக்கு நம்ம மண்டபத்துல தானே இருப்போம். அப்படியா? ஆனா நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமே. சி, ரொம்ப மோசமா பேசுறீங்க பாஸ். சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு போன் பண்ண? அதுவா, காலையில முகூர்த்த கால் நட்டு முடிச்ச உடனே வெளியில வந்து பார்த்தேன். நம்மளோட போட்டோ போட்டு மேரேஜ்க்கு கட் அவுட் பிளக்ஸ் எல்லாம் அடிச்சிருந்துச்சு. அதுதான் எப்ப இதெல்லாம் பண்ணீங்க, சூப்பரா இருக்குன்னு கேக்குறதுக்காக கால் பண்ண. ஆனா நீங்க என் மூடவே கெடுத்து விட்டுட்டீங்க. என்னடி ஏதோ உன்னையே கெடுத்த மாதிரி சீனா போடுற? என்ன நீங்க ரொம்ப தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க, உங்க மொழியே சரியில்லை. அடியே, உன்னை பார்த்தா மட்டும் என் மொழி அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. நீ பாத்தியே, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் என்று அவன் சட்டை பட்டனை திருகி கொண்டே பேச, ஆனால் அவனுக்கோ உடல் எல்லாம் சூடேறி கொண்டிருந்தது. அவளின் செய்கையில், என்னடா இன்னைக்கு இவர் ரொம்ப கேஷுவலா இருக்கிறா? அர்ஜுன், இப்படியே இருந்தா ஒன்னும் சரி வராது. கண்டிப்பா ஏதாவது ஏடா கூட ஆயிடும். இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி மரியாதையா வீட்டுக்கு ஓடு, அதுதான் உனக்கும் நல்லது என்று யோசித்தவன் அவளிடமிருந்து நகர பார்க்க அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து தன்னருகே நிறுத்தியவள், என்ன பாஸ், நீங்களா உங்க இஷ்டத்துக்கு கிட்ட வருவீங்க, அப்புறம் நீங்களே எட்ட போயிடுவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வேணாண்டி, இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. அப்புறம் நான் ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டேன்னா ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது சொல்லிட்டேன். நான் ஏன் கத்த போறேன்? அதெல்லாம் ஒன்னும் கத்த மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்க அவளை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவனுக்கு மனம் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது. அவனுடைய இதயம் தடக் தடக்கி என்று ரயில் வண்டி போல சத்தம் எழுப்பிக் கொண்டு இருக்க அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். யாழி என்றவனுடைய குரல் தோணி மாறியது. அதற்கு பிறகுதான் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்கள் முழுவதும் தாபத்தில் நிறைந்து இரத்த நிறத்தில் சிவந்திருந்தது. அதை பார்த்தவுடனே யாழினிக்கு அள்ளு விட்டது. அட கடவுளே, சும்மா போனவரை நான் தான் சொரிஞ்சு விட்டுட்டேனோ என்று மனதுக்குள் நினைத்தவள் அவனிடமிருந்து நகர பார்க்க அவளை நகர விடாமல் இடையோடு சேர்த்து இறுக்கி பிடித்தவன் சுவற்றில் வைத்து அழுத்தி, என்னடி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இல்ல பாஸ், ஜூஸ் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, குடிங்க ஃபர்ஸ்ட் என்று கூற, ஆமால ஜூஸ் குடிக்கணும் தான், ஆனா எனக்கு இப்ப குடிக்கிற மூடு இல்லையே. சரி கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். ஆமா, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல தானே? ஆமாம் பாஸ், செம்மையா பசிக்குது, சாப்பிட போகணும். அப்படின்னா இந்த ஜூஸை நீ குடி. எனக்கு வேண்டாம் பாஸ், இது உங்களுக்காக எடுத்துட்டு வந்தது. பரவாயில்ல, நான் குடிச்சா என்ன, நீ குடிச்சா என்ன, குடி. சரி கொடுங்க, நானே குடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஊட்டி விடுவேன்.
என்ன பாஸ் இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? யாராச்சும் வந்தாங்கன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க. இந்நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியில தான் இருப்பாங்க என்றவன் அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வாய்க்குள் கிளாஸை கொண்டு போய் திணித்து ஜூஸை சரிக்கவும் அவளும் வேறு வழி இல்லாமல் கடகடவென்று குடிக்க ஆரம்பித்தாள். பாதி ஜூஸ் அவள் வாய்க்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே பட்டென்று அந்த ஜூஸ் கிளாஸை அவள் வாயில் இருந்து பிரித்து எடுத்தவன் நொடி நிமிடம் கூட தாமதிக்காமல் அவள் உதட்டை கவ்விக்கொண்டான். அதை எதிர்பாராத யாழினி ஜூஸை முழுங்காமல் முடித்து கொண்டிருக்க அவனுக்கும் அதுதானே வேணும். அந்த கயவனோ அவள் கண்களையே பார்த்து கொண்டு அவள் வாய்க்குள் இருந்த மொத்த ஜூஸையும் தனக்குள் உறிஞ்சி எடுத்துக்கொண்டான். அதோடு நிறுத்தாமல் அவள் உதடுகளையும் உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருந்தான். அவ்வளவு நேரம் கண்களை விழித்து கொண்டிருந்த யாழினியோ அதற்கு மேல் தாங்காமல் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கண்களை மூட, அதற்கு பிறகு அவனும் கண்களை மூடிக்கொண்டு அவள் இதழினை தன் வசப்படுத்திக் கொண்டிருந்தான் அந்த மாயக்கண்ணன். இருவரும் எவ்வளவு நேரம் அந்த முத்தமழையில் நனைந்து கொண்டிருந்தார்களோ தெரியவில்லை. திடீரென்று யாரோ வரும் சத்தம் கேட்டு யாழினிடமிருந்து எட்டே நகர சரியாக மித்ரன் அப்பொழுதுதான் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். மாமா, ஜூஸ் குடிச்சிங்களா? குடிச்ச மித்ரா. எப்படி இருக்கு மாமா? இந்த ஜூஸ நானே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். சான்ஸே இல்ல மித்ரா, எவ்வளவு ஸ்வீட்டாவும் டேஸ்டாவும் இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஜூஸ என் லைஃப்லயே நான் குடிச்சது கிடையாது. அத குடிச்ச உடனே என் உடம்பு ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குதுடா. அப்படியா மாமா? தேங்க்யூ சோ மச் என்று அவன் சொன்னதும் யாழினிக்கு பொறையேறி விட்டது. வேகமாக அவள் தலையை தட்டி விட்டவன், அக்கா என்னாச்சு? மாமா தானே ஜூஸ் குடிச்சாரு, உனக்கு எதுக்கு பொறையேறுது என்று கேட்கும் தம்பியிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்துக் கொண்டிருக்க, எனக்கா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? சரிவா, நீ ஏன் பசி தாங்க மாட்ட? எவ்வளவு நேரம் அப்படியே இருப்ப? மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இப்பதாண்டா ஜூஸ் குடிச்சேன், அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கு. என்ன மாமா, அக்கா கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடலாம்ல என்றதும், அப்படியே சொல்ற? சரி விடு, உன் ஆசையை ஏன் கெடுப்பான, நானும் வரேன் என்று கூற பிறகு மித்ரன் அவர்களை அழைத்து கொண்டு விருந்து நடக்கும் இடத்தில் அமர வைத்து அவனே இருவருக்கும் பரிமாறினான். அதே நேரம் அங்கு வந்த காவியா, என்னடி உன் லிப்ஸ்டிக் கொஞ்சம் களைஞ்சிருக்கு என்று கேட்க, இவ வேற நேரங்கால தெரியாம வந்து கேள்வி கேட்டு சாவடிப்பா என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அர்ஜுனோ கீழே குனிந்து சிரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த சிவா அவள் தலையில் கொட்டிவிட்டு, ஏண்டி இப்ப பாரு என் தங்கச்சி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? அவள் லிப்ஸ்டிக் ஏன் கொஞ்சம் களைஞ்சிருக்குன்னு கேட்டேன். அத அவகிட்ட ஏன் கேக்குற? உன் பாஸ் கிட்ட போய் கேளு, அதை களைச்சு விட்டதே அவனாத்தான் இருப்பான் என்றதும் காவியாவிற்கு கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டது. அதை பார்த்த சிவாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. அதற்குள் அங்கு வந்த கேமராமேன் யாழினியும் அர்ஜுனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தவன், சார், நீங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஊட்டிக்கோங்க, நான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன். வாவ், சூப்பர் இல்ல என்று கூறிய அர்ஜுன் யாழினிக்கு ஊட்டிவிட அதை புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். பின்பு யாழினி அர்ஜுனுக்கு ஊட்ட அதையும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவா காவியாவின் காதருகே குனிந்து, நமக்கு தான் நெக்ஸ்ட் கல்யாணம், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நம்ம கல்யாணத்திலயும் இருக்கும் என்றான். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது, பேசாம போங்க எட்ட என்று கூறிவிட்டு நகர்ந்தவளை பார்த்தவன், என்ன இவ அம்மா ஜல்லிக்கு கூட நம்மள மதிக்க மாட்டாளே, இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பாடுதான் ரொம்ப திண்டாட்டமா இருக்கும் போல இருக்கே, காலை ஃபுல்லா இவ காலை புடிச்சுக்கிட்டு தான் சுத்தன மாட்டேங்குது என்று புலம்ப, அதே நேரம் அர்ஜுனோ, எக்ஸாக்ட்லி அதேதான் நடக்கும் என்று சிரித்து கொண்டே கூற, அடப்பாவி, மனசுக்குள்ள நினைச்சது அப்படி சொல்றானே என்றவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். யாழினியும், என்ன பாஸ் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது டார்லிங், நீ சாப்பிடு என்று ஊட்டிவிட்டு அவளுக்கும் ஊட்டிவிட அவளும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாள். அவளும் அவனுக்கு ஊட்டிவிட இதையெல்லாம் அங்கிருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் கமலாவின் கண்களில் இருந்து தீப்பிழம்புதான் பறந்து கொண்டிருந்தது. அவரால் இதையெல்லாம் பார்க்கவே முடியவில்லை. வயிறெல்லாம் பற்றி கொண்டு எரிவது போல இருந்தது. இந்த யாழினிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இவன் இப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறான்னு பாக்குறேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் புதுசுலதான் சுத்தி சுத்தி வருவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுட்டு தான் போக போறாங்க என்று மனதுக்குள் நினைத்தவர் மித்ரனை பார்த்து, இவன் ஒருத்தன் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னே நேர்ந்து விட்ட மாதிரி காலையில இருந்து இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யறான்.
இவனுக்கு என்ன அவசியம் இதெல்லாம் செய்யணும்னு? இவனுக்காகத்தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த முட்டாளுக்கு அது புரியல. ஏனோ ஊர் உலகத்துல இல்லாத அதிசய அக்கா மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல இப்ப புதுசா இவன் மாமா வேற ஒருத்தன் வந்து சேர்ந்துகிட்டான் என்று காவியாவையும் அர்ஜுனையும் பார்த்து கருவிக்கொண்டே அமர்ந்திருந்தார் கமலா. அப்பொழுதுதான் அர்ஜுன் யாழினி கையில் இருக்கும் மெஹந்தியை பார்த்து விட்டு, வாவ் யாழினி, சூப்பரா இருக்குடி இந்த மெஹந்தி டிசைன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாஸ். அவங்களே வந்து அவங்க பாட்டுக்கு போட்டாங்க. என்கிட்ட டிசைன் சூஸ் பண்ணலாம் சொல்லவே இல்லை. நான் தானே அவங்கள அனுப்புனேன். நானே டிசைனை சூஸ் பண்ணி தான் அனுப்பி வச்சேன். அதனாலதான் அவங்க உன்கிட்ட கேட்கல என்றதும் அவளுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிய, நிஜமாவா பாஸ்? எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்போ இந்த டிசைனை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? ஆமாண்டி. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் என்றதும் அங்கிருந்து எழுந்து இருவரும் கை கழுவி விட்டு வந்து, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அது போதும். உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்ல, சரியா? அப்போ நான் கிளம்புற டைம் ஆச்சு. ஓகே பாஸ். சரிடி, சீக்கிரமாவே மண்டபத்துக்கு வந்துரு. ரொம்ப நேரம் என்ன காக்க வச்சிடாத. அங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ரெடியானா போதும். சரி பாஸ் என்றதும் அவன் சிவாவை அழைத்து கொண்டு யாழினி அப்பாவிடமும் மித்ரனிடமும் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி புறப்பட்டு சென்றான். போகும் அவனையே காதலோடும் ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி.